இப்படி தண்ணி குடிச்சாலாம் பசி அடங்காது, சாப்பிட்டாதான் பசி அடங்கும். இந்தா புடி. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? நீ பசியா இருக்குன்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை சாப்பிடாம இருந்தா நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். எனக்கு வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. ஏன் ரெண்டு பேரும் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. முத்து, நான் எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேக்குற மாதிரி தெரியல, நீ அது சொல்லு. நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தா இவ்வளவு நேரம் நம்மள கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? நீ கெஞ்சி ஒன்னும் ஆக போறதுல, முதல்ல நீ போய் சாப்பிடுற வழிய பார். ஆமாண்ணே, கரெக்ட். ரெண்டு பேருக்கும் சரியான கல் நெஞ்சம். ஜெயந்தியக்கா வா, நம்ம போய் சாப்பிடலாம். அன்பு, நீ நினைக்கிற மாதிரி துளசி எந்த தப்பான எண்ணத்தோடவும் சமைச்சு கொண்டு வந்த மாதிரி தெரியல. உன் மேல இருக்க பாசத்துலதான் சமைச்சு கொண்டு வந்திருக்கா. உனக்கு மட்டும் இல்ல, ஆனந்திக்கு சேர்த்து ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா. இங்க வைக்கிறேன், விருப்பம் இருந்தா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, இல்லாட்டி உங்க இஷ்டம். இதுக்கு மேல சொல்ல ஒன்னும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீயும் ஆனந்தி என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் நீ சாப்பிடலன்னா அவ சாப்பிட மாட்டா. அன்பன மட்டும் ஆனந்தி சாப்பிடாம எப்படி சாப்பிடும்? இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம தான் பட்னியா இருக்கணும். சாப்பாடு தான் வச்சுட்டீங்கல்ல, அவங்களுக்கு வேணும்னா வந்து சாப்பிட்டோம். நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடுவோம்.